this is Nidhi Sananda. Welcome to Cuisine. நீங்க நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், கோபி ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சள்தூளும் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சி புழுகெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய் தூள். நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அதனால் காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. மாவை நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம், இல்லைனா தண்ணி விட்டுரும். இப்போ மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, சோள மாவு, இது கூடவே அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி முதலே ஆட் பண்ண வேணாங்க. அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற அந்த வாட்ரு இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு அளவுக்கு பேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம், காலிஃப்ளவர் உடஞ்சி போயிடும். உங்களுக்கு கலக்குள்ளவே தெரியும், இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஒரு 1/2 hour இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க, ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ அடிகனமான ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதிக தீயில வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் மேலே மட்டும் வெந்து தீஞ்சு போயிடும், உள்ளே வேகவே வேகாது. எல்லா பக்கம் வேகிற மாதிரி அப்பப்போ நடுவில் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால கருவேப்பிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின பூண்டு, இது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். நான் வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வதக்கினா போதுங்க. ரொம்ப சாட்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கேரட் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குடமிளகாய், பீன்ஸ், கோஸ், இதெல்லாமே ஜஸ்ட் 1 minute வதக்கினா போதும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் காய் இப்படி தாங்க இருக்கணும். நீங்கள் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வடித்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம்.
இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் போட்டிருக்க அளவு எல்லாமே கரெக்டுங்க. இந்த அளவுக்கு செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி உடையாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியா இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். கறி லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இப்போ கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கூடவே வெங்காயத்தாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ மேலாக்க வெங்காயத்தாள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த சூடான கோபி ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க.